திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 417, அதிகாரம் கேள்வி. சீடன் ஒருவர் தனது குருவிடம் அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று கேட்டார். அதற்கு குரு, நான் ஒரு வேலை சொல்கிறேன், அதை செய்துவிட்டு வந்த பிறகு உன் கேள்விக்கு பதில் சொல்கிறேன் என்றார். நான் என்ன செய்ய வேண்டும் குருவே என்றான் சீடன். அதற்கு குரு, இந்த தெருவின் முனையில் உள்ள ஒரு பெரிய ஆலமரத்தடியில் ஒரு பெரியவர் அமர்ந்திருக்கிறார். அவரிடம் சென்று பக்கத்தில் உள்ள கிராமத்திற்கு இங்கிருந்து சென்று சேருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்டு தெரிந்து கொண்டு வா என்றார். சீடன் உடனே அந்த இடத்துக்கு சென்றான். அங்கு அமர்ந்திருந்த பெரியவரிடம் தனது குரு சொன்ன கேள்வியை கேட்டான். பெரியவர் சீடனை ஏறெடுத்து பார்த்தார். ஆனால் பதில் எதுவும் சொல்லவில்லை. உடனே சீடன் பெரியவருக்கு காது மந்தம் போல் இருக்கிறது என்று தீர்மானித்து அவர் காதருகே சென்று உரத்த குரலில் அதை கேட்டான். பெரியவர் அப்போதும் பதில் ஏதும் கூறவில்லை. அதனால் சீடன் வந்த வழியே திரும்பிச் சென்றான். அவன் சிறிது தூரம் சென்றதும் பெரியவர் அவனை கைதட்டி அழைத்தார். அவன் அருகில் வந்ததும், நீ பக்கத்து கிராமத்திற்கு செல்ல 10 நிமிடங்கள் ஆகும் என்றார். இதை கேட்டதும், நான் உங்கள் அருகிலிருந்து 2 முறை இதே கேள்வியை கேட்டேன். அப்பொழுது எந்த பதிலும் சொல்லாமல் திரும்பிச் சென்ற பிறகு என்னை கூப்பிட்டு ஏன் பதில் சொல்கிறீர்கள் என்றான் சீடன். அதற்கு அந்த பெரியவர், நீ என்னிடம் வந்தபோது நான் உனது நடையின் வேகத்தை பார்க்கவில்லை. அதனால் உன் கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. நீ திரும்பிச் சென்றபோது உன் நடையின் வேகம் தெரிந்தது. அதனால்தான் இந்த பதிலை சொன்னேன் என்றார். உடனே சீடன் தனது குருவிடம் வந்து நடந்ததை கூறினான். அப்போது குரு, அந்த பெரியவர் நடந்து கொண்ட முறைதான் புத்திசாலித்தனம். ஆனால் நீ உன் அறிவுக்கு ஏற்ப நடந்து கொண்டாய். இதுதான் பெரியோர்களுக்கும் சிறியோர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்றார். நுட்ப அறிவும் நிறைந்த கேள்வி அறிவும் உடையவர் தவறாக புரிந்து கொண்டாலும் அறிவற்ற முறையிலே பேசமாட்டார் என்பதை பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார். பிழைத்துணர்ந்தீண்டிய கேள்வியவர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அறிவில்லாதவர் போல் பேசுதல் அழிவு, அறிவுடையராய் இருத்தலே சிறப்பு.